நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, மகிமையின் தேவனே, எங்கள் மகத்துவ ராஜனே, நாங்கள் யாவரும் சேர்ந்துமே துதிக்கும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக, நன்மை செய்தீரே என்று உம்மை நோக்கி பார்க்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சகலமும் நீ செய்ததே, எல்லாம் நீரே. எங்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் நீ தாங்க செய்வீங்க. உண்ண உடை, ஆண்டவரை உடுக்க உடை, உண்ண ஆகாரம், தேவைகள்லாம் சந்திக்கிற நீ தானே. இந்த நாளில் உண்மை நோக்கி பார்க்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். இவர்கள் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? இந்த கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. என் தேவனாய கர்த்தர் மகளை ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனாய கர்த்தர் நல்ல சுகத்தோடு பலத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்க உதவி செய்வீராக. நாங்கள் யாவரும் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். சாரோனுக்கு வேண்டி கிருபதாருப்பா, கிருபதாருங்கப்பா, கிருபதாருங்க. கணவருக்கு வேண்டி கிருபதாருங்க, குடும்பத்தாருக்கு வேண்டி கிருபதாருங்க. தேவையெல்லாம் சந்திங்க, எல்லா பற்றாக்குறையும் நீக்கி போடுங்க. ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வரட்டும் ஆசீர்வாதம், உன்னதத்திலிருந்து இறங்கி வரட்டும் ஆசீர்வாதம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்து ஜெபம் மேலும் ஜீவனுள்ள பிதாவே. கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன. இந்த பாடலை கேட்டா நாங்க மட்டும் இல்ல, இன்னும் வராத அந்த குழந்தையும் உற்சாகமாயிடும். எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடுங்க. ஸ்பெஷல் சாங்கா வேண்டாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து. வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாராஜன், சொன்னதை நிறைவேற்றுவே, சொன்னதை நிறைவேற்றுவே. வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாராஜன், சொன்னதை நிறைவேற்றுவே, சொன்னதை நிறைவேற்றுவே. முழுவதும் உம்மை நம்பிடுவேன் நான், முழுவதும் உம்மை சார்ந்திடுவேன். முழுவதும் உம்மை நம்பிடுவேன் நான், முழுவதும் உம்மை சார்ந்திடுவேன். வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாராஜன், சொன்னதை நிறைவேற்றுவே. வாக்குரைத்த தேவன்
கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதில் சந்தோஷமா இருக்கிறீங்க. மிக அற்புதமான ஒரு ஆராதனை. நூல் இழை கூட கேப் விடாமல் தொடர்ந்து துதியும் ஆராதனையும் அடர்த்தியான தேவனுடைய பிரசன்னமும் நிரம்பி இருக்கிற இந்த அரங்கத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பிரமிக்கத்தக்க அந்த அதிசய பிறப்பை அழைக்கும்படி டாக்டரும் போதகரும் பாஸ்டரும் ஆகிய லூக்கா அவருடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற, இல்லை டாக்டர் நான் சொன்ன தப்பாக நினைக்காதீங்க, பைபிளில் மருத்துவர்னு இருக்குது, அதனால் அதை நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். திடீர்னு கவிதைன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஷாரோன் கவிதைலாம் ஒன்று என்ன செய்யலை, எழுதலை, அதனால் சாதாரணமாக சில காரியங்கள் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். ஷாரோன் என்ற அந்த பெயர் சமாரிய மலைகளுக்கும் கடற்கரைக்கும் இடைப்பட்ட ஒரு வளமான பூமிக்கு பேர் ஷாரோன். கவனிக்கிறியா ஷாரோன்? கழுத்து சுருக்கினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் என் பக்கம் என்ன செய் பாரு. ஷாரோன் என்றால் பூக்கும் பூமி என்று பொருள். பூக்கும் பூமி என்று பொருள். நீ பூக்களாக இருந்து விடாதே, உதிர்ந்து விடுவாய். செடியாக இரு, பூத்து கொண்டே இருப்பாய். நீ பூக்களாய் இருந்து விடாதே, உதிர்ந்து விடுவாய். செடியாக இரு, பூத்து கொண்டே இருப்பாய். தம்பி பாலு வாசித்த அந்த வேதாகம பகுதிக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 127வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 128வது அதிகாரம் 3வது வசனத்தையும் வாசிங்க. 3வது வசனம். 28:3 கனிதரும் திராட்சை கொடி. சார், கற்பத்தின் கனி மனைவி, கனிதரும் மனைவி. கற்பத்தின் கனி கனிதரும் மனைவி. ஆக தெளிவாக ஒன்று தெரியுது. இந்த கனி என்னது? மா, பலா, வாழை போன்ற முக்கணி அல்ல. இது அதிசயமா, பிரமிக்கத்தக்க அதிசயமா ஆண்டவர் கொடுக்க போகிறதான அற்புதமான ஒரு கனி. பொதுவாகவே பழம், கனி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் யாருக்கா தெரியுமா? பழங்கள்னா என்ன, கனின்னா என்ன? அப்படியே நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பழுத்து காம்பில் இருக்கிற வரைக்கும் பழம், கனிந்து காம்பிலிருந்து தானாக இறங்கி வந்துட்டு அதுக்கு பேர் என்னது? கனி. பல சமயத்தில் நம்ம வார்த்தைக்கு அர்த்தம் புரிவதில்லை. அதனால உன் பிரசவம் இருக்கு பார்த்தியா, இப்போ பழுத்திருக்கு, அது கனி, தானாக இறங்கி வந்துடும். பறித்து எடுப்பதற்கு பேர் பழம். கனிந்து தானாக விழுவதற்கு பேர் என்னது? கனி. சிசரின் பண்ணி எடுக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி முனகி அழுது புலம்பி வலி வேதனையில் பிறப்பதல்ல, பிரசவிக்கப்படுகிறவர் தானா இந்த பிறப்பை என்ன செய்வார். அதனால தான் வசனம் சொல்லுது கனி. அது பேர் என்னது? கனி. அதனால எல்லாம் வந்திருக்கிறாங்க. முதல் பிரசவம் ஏதோ ஒரு பயம் மனதை சூழ்ந்தது போல, கனத்த இதயத்தை உள்ள வச்சுட்டு இதய துடிப்பு அதிகரிக்கிற சூழலெல்லாம் என்ன செஞ்சிட்டோம், மாறிட்டோம். சாரோனே, நீ பயப்படாதே, சாதாரணமான ஒன்றல்ல. உன்னில் பூக்கள் எல்லாம் காய்த்து பழுத்து கனிகளாகட்டும். பழுக்க துவங்கி காம்பில் இருக்கும் வரை பழம், கனிந்து காம்பிலிருந்து கழன்று வரும்போது கனி. ஷாரோனே பயப்படாதே, பறிப்பதற்கு பெயர் பழம், காம்பிலிருந்து தானே வருவதற்கு பெயர் கனி. சங்கீதம் 127:3 படி உன் பிரசவம் கனி போன்றது, பறிக்கும் பழம் போன்ற வலி மிகுந்தது அல்ல. வலியில்லா வருகை தரும் உன் குழந்தையை வரவேற்க நாங்கள் எல்லாம் அவருடைய அழைப்பை ஏற்றி வேறு வழி இல்லாமல் இங்கே என்ன செஞ்சுருக்கிறோம், வந்திருக்கிறோம். மனதார உங்களை என்ன செய்கிறோம், வாழ்த்துறோம். நீங்கள் சங்கீதம் 127:3 பாருங்க. சங்கீதம் 127:3 கர்த்தரால் வரும் அவரால் கிடைக்கும். அல்ல கவனிங்க, கர்த்தரால் வரும் அவரால் கிடைக்கும். சுதந்திரத்தை பற்றிலாம் நான் பேசவே இல்லை. கர்த்தரால் வரும் அவரால் கிடைக்கும். எதுவாக இருந்தாலும்
கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதம் தருகிற, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வருகிற எதுவும் வலி இல்லாத ஒன்று. அதனால தயவு செஞ்சு எந்த மனவலியா இருந்தாலும் இந்த நேரத்தில் உடைய வலியெல்லாம் என்ன செஞ்சிரு மாத்திரு. கனி என்ற உடனே வேதாகமத்தில் ஆரம்பத்தில் நம்ம 2 கனியை பற்றி தான் வாசிச்சிருக்கோம். என்ன கனி சொல்லுங்க? நன்மை தீமை அறியத்தக்க கனி. இப்போ கூட நீங்க எதை ஃபர்ஸ்ட் சொல்றீங்க பாருங்க. ஆதியாகமம் 2:9 ஜீவ விருட்சத்தின் கனி. அப்புறம் தான் நம்ம வாயில் எப்பயுமே எதுதான் வரும்? எது ஆகாததோ அந்த கனி தான் முதல்ல நமக்கு என்ன செய்யும்? ஞாபகத்தில் வரும். இன்னைக்கு நான் சொல்றேன், ஜீவ விருட்சத்தின் கனி. உன்னில் பிறக்க போறது சாதாரண குழந்தை அல்ல, உன்னுடைய சந்ததிக்கான, ஒட்டுமொத்தமான சந்ததிக்கான ஜீவனை உள்ளே வைத்து தான் கர்த்தர் என்ன செய்றார்? அனுப்புறார். நம்ம கனின உடனே மேலே தோலையும் சதையும் பார்க்குறோம், சப்பி போட்ட மாங்கொட்டையும் சப்பி போட்ட விதைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். விதைக்குள்ள இருக்கிற ஜீவனை நம்ம என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்ல. உன்னிலே பிறக்க போகிற அந்த குழந்தை கனி என்று சொன்ன உடனே தோலும் சதையும் அல்ல, உன் சந்ததியை பார். ஈசாக்குக்குள்ளே ஆண்டவர் வைத்திருந்ததான அந்த விதை பிதாக்களும் பிள்ளைகளும் கோத்திரங்களும் தேசமும் சேர்ந்த ஒன்றாக இருந்தது போல உன்னிலே பிறப்பது அருமையான பாஸ்டர் லூக் அவருடைய சந்ததியினுடைய நீட்சியாக மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு கர்த்தருடைய சந்ததியை அது நிச்சயமா என்ன செய்யும்? விளங்கும். உண்மையாகவே இன்னும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ உறவுகளை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கிறாருன்னா பிறக்க போகிற ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயம் தான். பிறந்தா இன்னும் எவ்வளோ சொந்தம். அவன் பிறப்பு நிமித்தம் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் என்ன செய்வாரா? திருப்புவாரா? இதெல்லாம் வாக்குத்தத்த வசனங்கள். அதை உரிமை பாராட்டும் போது அது நமக்கும் உரிய வசனங்களாகத்தான் நிச்சயமாகவே இருக்கும். இன்னொன்று, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை பாருங்களேன். சரி, நல்லா கவனிங்க. 2 விதமான கனி வச்சிருந்தாரு. ஆனால் எது அதிகம் விரும்பப்பட்டது? விரும்பப்பட்ட கனி நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஆண்டவர் சொல்ல, ஜீவ விருட்சத்தின் கனி என்பது நீங்க வேற எதுவும் தப்பா நினைச்சிக்காதீங்க. பிறக்க போற அந்த குழந்தை தான் எது? ஜீவ விருட்சத்தின் கனி. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியாகிய இந்த குழந்தையை கர்த்தருக்காக நீ வளர்த்து உருவாக்கும் போது உன்னுடைய ஜீவன் விருட்சம் போல சந்ததி சந்ததியாக தொடரக்கூடிய ஒரு நித்திய ஜீவனா என்ன செய்யும்? மாறும். இங்க இருக்கிற யாராவது உயிரை கண்ணால பார்த்துருக்கிறீங்களா? யாராவது ஒருவர் உயிரை கண்ணால பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் நீங்க வேதத்தை அறிய வேண்டிய பிரகாரமா அறியல. உயிர் எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்கு. இப்ப பாஸ்டர் லூக் அவருடைய உயிர் எங்க இருக்கு? சாரோனுக்குள்ள இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய உயிர் இப்ப எங்க இருக்கு? ரத்தம் இருக்காவா? அப்பாவுடைய ரத்தம் இருக்குல்ல. அப்ப அவர் உயிரை கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப அவர் உயிரை கண்ணால் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? ஷாரோனை பார்க்கணும். உனக்கு இருக்கிற உயிரை உள்ள வச்சு ஒரு பெரிய சந்ததிக்கு வேண்டிய எல்லா உயிரையும் சேர்த்து உள்ள வச்சு கர்த்தர் பிறக்கிறதுக்கு ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். எல்லா வெகுமதியும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? வெகுமதி வச்சு மேலே தான் ராப்பர் பண்ணுவோம். இப்போ உள்ளேயே பாருங்களேன், பிரமிக்கத்தக்க அதிசயத்தை உள்ள மறைவான இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அதனால ஒன்று மாத்திரம் சொல்றேன், பிள்ளைகள் ஜீவ விருட்சம் என்ற நிலையை தாண்டி நன்மை தீமை அறியத்தக்க உலகை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கை தான். 127 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து கவனிங்க, நல்லது கெட்டதுக்கு நமக்கு என்ன வேணும்? பணம் வேண்டும், பொருள் வேண்டும். அதனால நல்லது கெட்டதுக்காகவே உலகத்தில் ஆஸ்திக்காகவே ஓடக்கூடிய ஒரு சிலர் குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது வேலைக்கு போவாங்க. திரும்பவும் வரும்போது குழந்தை என்ன செஞ்சிடும்? தூங்கிடும். கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா பார்த்து குழந்தை கேட்கும், அம்மா அந்த அங்கிள் யாருன்னு என்ன செய்யும்? கேட்கும். தாய் முகம் அறியாத எத்தனையோ பிள்ளைகள் ஆயாதான் சோறு ஊட்டுறாங்க. பல சமயத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு செல்போனு, பால்வாடி,
ஆயாக்கள் இப்படி தூக்க மாத்திரை போன்றவர்களாம் நீ பயன்படுத்துகிற காரணம் என்ன? இந்த ஜீவ விருட்சத்தை தேவன் தந்ததான அந்த ஜீவனை வளர்ப்பதற்கு இன்னைக்கு பெற்றோருக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. நன்மை தீமை அறியத்தக்க நிலையில் அவங்க ஓடிட்டே இருக்கிறபடினால அவங்க வாழ்க்கை ஏதேனும் தோட்டத்துக்கு வெளியிலேயே தான் இருக்கு. இந்த குழந்தை, பிறக்க போகிற குழந்தை தேவனுடைய ஜீவனையும் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் உள்ளே வச்சிருக்கிறபடினால இதை நீ கத்திற்காக வளர்க்க ஆரம்பிக்கும் போது உடைய வாழ்க்கை ஏதேனுக்குள்ளே இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலே தேவனுடைய கருத்துக்குள்ளே இருக்கும், அவருடைய பார்வையில் இருக்கும், அவருடைய பாதுகாப்பில் இருக்கும், அவருடைய பராமரிப்பில் இருக்கிறோம். மனதார வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல அருமையான அன்பான பாஸ்வர்ட்டை கவிதையாக சொன்னேன். நான் கவிதையை வசனமாக வடித்தார்கள். ஆமென். மகிழ்ச்சி. அவர்களுக்கு ஆண்டவர் என்ன ஏவினாரோ அதை அவர்கள் நல்ல நண்பான ஒரு அருமையான வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார்.